மூணாவது எபிசோட்ல ஜப்பானோட விசா இன்னையோட முடியுது. கருப்பனுக்கும் ஹீரோவுக்கும் இன்னும் 5 நாள் இருக்கு. இருந்தாலும் ஜப்பானுக்காக நைட்ல ஒவ்வொரு பில்டிங்லயா கேம் ஆரம்பிக்க உள்ள போனா எக்கச்சக்க ஆயுதத்தை அடுக்கி வச்சிருக்கானுங்க. கூடவே 4 மாஸ்க்கும் இருக்கு. மாஸ்க் எடுத்துட்டு தலையில போட்டுக்கோங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வர அதே மாதிரி போட்டுட்டு செல்ல பார்த்தா ஆத்தாடி 7 ஆஃப் ஹார்ட்ஸ் துரோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கேம், அதுவும் 7ஆம் நம்பர். அந்த கேம் என்னன்னா ஒருத்த ஓனாயா இருப்பான், மத்தவெல்லாம் ஆடு. ஓனாயா இருக்கிறவன் கண்ணோட கண்ணு இன்னொருத்தரை பார்த்தா அவன் ஓனாயா மாறிடுவான், இவன் ஆடா மாறிடுவான். இப்படி யாரு கண்ணிலையும் மாட்டாம கடைசி வரைக்கும் யாரு ஓனாயா இருக்காங்களோ அவங்க தான் வின்னரு. ஆடா இருக்கிற மத்த 3 பேரும் பிரியாணி தான். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு வீடியோ பாருங்க. இத பலமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அக்கா சுத்தியல் எடுத்து இவனுங்களை பார்க்க வச்சுட்டு ஓனாயா மாறி வரண்டா சின்ராஸ்னு ஓடிடுறா. பின்னாடியே கருப்பன் கத்தி எடுத்துட்டு விரட்டி போறான். அக்காவும் லேசுப்பட்ட ஆள் இல்ல, கல் எடுத்து கண்டமேனிக்கு அடிப்பா பாரு. கருப்பன் கதி கலங்கி போயிடுறான். இதுக்கு நடுவுல ஹீரோ கருப்பனோட கண்ணை பார்த்து ஓனாயா மாறி ஓடிடுவான். பின்னாடியே அக்கா விரட்டி போயிட்டு இருப்பா. அவனும் ஒரு முக்குல போய் எடுத்துட்டு வந்த டூல்ஸை வச்சு ஹெல்மெட்டை கழட்ட முடியுமான்னு பார்த்துட்டு இருப்பான். அங்க விரட்டி வந்த அக்காவை ஜப்பான் பாஞ்சி பிடிச்சிருவான். ஹீரோவும் என்னென்னமோ ஐடியாவெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். ஆனா இந்த கேமை சால்வ் பண்ணவே முடியல. யாராச்சும் ஒருத்தர் தான் உசுறு பொழைக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு தேடி போறான். ஆனா ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். கடைசி கொஞ்ச செகண்ட்ல ஹீரோ கருப்பனை பார்ப்பான். ஆனா அவன் பார்க்காம திரும்பி நின்னு காலர் வெடிச்சு செத்து போயிருவான். அதே மாதிரிதான் அக்காவும் ஜப்பானும் செத்து நம்ம ஹீரோ மட்டும் தப்பிக்கிறான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.